இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு தடவை ஜெயரஞ்சன் ஒரு தடவை பேசும்போது சொன்னார், ஜெயரஞ்சன் படித்து மாடல ஜெயரஞ்சன் இதையாவது படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, ஏதாவது பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியது, ஏதாவது கிளாசிக் பண்ணிட்டே இருக்க அப்படின்னா ஜெயரஞ்சன் சொன்னார் கிட்ட, ஏன் அதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னாரு. ஏங்கன்னு, நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விடுங்க, அவங்க அடிச்சு விடுறாங்கல்ல, நீங்களும் அடிச்சு விடுங்க அப்படியா, அப்புறம் அவன் போய் தேடட்டேன் எல்லாத்தையும். அவ்வளவு போய் சொல்கிறாங்க தொடர்ச்சியாக. அதை நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லை. பிள்ளையார் சிலை தெரு தெருவாக ஊர்வலம் போகிறது 30 ஆண்டு காலமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னோன்னே உடனே எனக்கு கமெண்ட்டில் கீழே போகிறேன், திருச்சி மலைக்கோட்டை எப்போ வந்து தெரியுமா, டே உனக்கு முன்னாடி மீனாட்சி கோயிலுக்கு முக்குருணி பிள்ளையார் தெரியும், அவர் உள்ளே இருந்தார், ரோட்டுக்கு எப்போ வந்தார், அது நம்ம பேசணும்ல. ஏன் பதட்டமாக வச்சுருக்க நீ அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அவன் என்ன செய்ய விரும்புகிறாங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ அது நமக்கு தெரியணும்ல. நீங்கள் எல்லாம் உன்னை பார்த்த தலைமுறை இல்லை, நான் பிள்ளையார் பால் குடித்ததை பார்த்தவன். 98 99 திடீர்னு ஒரு ராத்திரி கிளப்பிட்டாங்க பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு. ஏதோ ஒரு ஊரில் இல்லை, தமிழ்நாடு பூரா ஒரே நேரத்தில் பிள்ளையார் வாயில் பாலை வச்சு குத்துனாங்க. அவ்வளோ பேரும் குடிக்கிறாருன்னு 10 பேர் கும்பிட்டாங்க. நான் சென்னையில் லிபர்ட்டி தியேட்டர் வெளியே இருக்க பிள்ளையார் பேசாமல் இருந்தார் ஒரு தீக்கதார ஆஃபீஸ் பக்கத்தில், அவரை கவனிச்சதே இல்லைண்ணா. அவருக்கு வரிசையில் நின்னாங்க 50 பேர் பால் ஊற்ற. ஒரு பிள்ளையார் எவ்வளோ பால்ரா குடிப்பாரு, நான் வேற பிள்ளையாருக்காக ஊற்றுங்கிறாங்க. ஒரு ஆள் எவ்வளோ குடிப்பாரு, நான் 50 பேர் கொடுக்குற பாலையை குடிப்பாரு. அப்போ அதையெல்லாம் பார்த்த வேணாம், பார்த்து சிரிச்ச வேணாம். எப்படி சிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு ஆசிரியர்கள் அப்படி ஆசிரியர்களாக இருந்தாங்க. வகுப்பறைகளில் அரசியல் பேசப்பட்டது, வகுப்பறைகளில் காதல் பேசப்பட்டது. இன்னைக்கு வகுப்பறைகளில் உங்களுக்கு அரசியலை எந்த ஆசிரியரும் பேசுவது ரொம்ப குறைஞ்சு போனதுனால வன்னி அரசு அமீர் பேச வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, போய் கூட்டம் கேட்க வேண்டியது இல்லை, நம்ம தான் எல்லாம் ஃபோனில் பார்த்துட்றோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி தலைவருடைய பேச்சையும் மதுரையில் போய் ரோட்டில்னு கேட்டிருக்கேன். குட்டுக்குட்டடிகளார்னு ஒருத்தர் பேசிட்டு போனார்னா, அவர் பேசின இடத்துல அடுத்த நாள் தாவண்ணா பாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேச கேட்டிருக்கேன், அடுத்த நாள் வைகோ பேச கேட்டிருக்கேன், அதுக்கு அடுத்த நாள் தீப்புரி ஆர்வம் பேச கேட்டிருக்கேன். அப்படி எல்லார் பேசுவதையும் கேட்டிருக்கேன் நான். இதெல்லாம் சரியா தப்பா தெரியாது, சும்மா போய் கேட்போம் என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ கேட்டு 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 தான் இதில் எது சரி எது தப்புன்னு தெரிய வருது. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, பிள்ளைகளுக்கு பூரா காதலிப்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்.